கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாவது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளில் கூட பாருங்க, ஒரு நீதிமானுடைய கூடாரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நீதிமான் பனையை போல செழித்து லீபுள்ள கேதுரை போல வளருவான் என்று சொல்லுது. அப்ப நீதிமானை செழிக்கக்கூடியவனாய் வளரக்கூடியவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு அநேகர் பாருங்க, நாளாக குறைந்து போயிட்டே இருக்காங்க. நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை நிறைய காரியங்களை ஒரு கூட்டத்தார் குறைவை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். குறைவுள்ளவர்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆலயத்து தான் போகிறேன், வறுமை எங்கள் வீட்டில் மாறலங்க, வியாதி மாறலங்க, பலவீனம் மாறலங்கன்னு சொல்லிட்டு இந்த நாட்களில் இப்படி மாறிக்கொண்டு போகிறார்கள் ஒரு கூட்டம். ஆனால் வேதம் பாருங்கள் இன்னைக்கு எப்படி நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா, செழிப்பை வைத்திருக்காராம், வளர்ச்சியை வைத்திருக்காராம் நீதிமானுக்கு. ஏன் இப்படி இருக்குது? நிறைய காரியங்களை உலகத்தாரை நீங்கள் பார்ப்பீங்கன்னா நிறைய காரியங்களை வேதனைப்பட்டு கொண்டிருப்பார். அது இல்லை, இது இல்லை, இப்படி இருக்கான், அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரின் தேவையை சந்திக்கிறவர் இருக்கிறார். தாவீதை நீங்கள் குறித்து நீங்கள் பார்க்கும்போது தாவீது சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து, ஒரு ஆட்டுக்குட்டியை நான் எப்படி மேய்த்து அதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும், அதுபோல் எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், எனக்கு வேண்டியதை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை சந்தோஷமாய் அப்படியேப்பட்ட காரியங்களை சொல்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி தன்னை மனமகிழ்ச்சிக்கு நேராக நடத்தி கொடுக்குது. ஆனால் நிறைய பேரை நான் பார்க்குறேன், ஐயா எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கு ஐயா நாங்கள் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் சொல்லி மிகைப்படுத்தி பேசுவதே அவங்களுடைய வேலையாக எடுத்துக்கிறாங்க. ரொம்ப மிகைப்படுத்தின பிறகு நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், இந்த மாதிரி வேதனை, இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, பலவிதமான பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் அதை பெருசாக பேசி கொண்டு இருப்பது நம்முடைய வேலை கிடையாது. அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவிலே நாம் எப்படி தரமாக இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஒரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நீதிமான் எப்பொழுதும் மகிழ்ச்சிக்குரியவராய் மாற வேண்டும். வசனம் பாருங்க, சங்கீதம் 118:15 நீங்கள் பார்க்கும்போது, நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இருக்கும். ரட்சிப்பினுடைய சந்தோஷத்து உள்ளவர்கள், இந்த கம்பீர சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு பாருங்க. என்ன இல்லை, நான் நீதிமானுடைய கூடாரம் பாட்டு இருக்காது, நீதிமானுடைய கூடாரம் துதி இருக்காது. அப்புறம் எப்படி உனக்கு சந்தோஷம் இருக்கும்? வாயை முன்னு வச்சுருது. யாருன்னா என்ன போனாங்கன்னா அவங்க கூப்பிட்டு கதை பேசிட்டு ஏதாவது காரியங்கள் செய்வது, யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பது. இதுதான் ஒரு நீதிமான கூடத்தில். நீதிமானுடைய கூடத்தில் தேவனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் இருக்க வேண்டும், தேவனை துதிக்கக்கூடிய துதி இருக்க வேண்டும், ஸ்தோத்திரங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற ஒரு வீட்டை அவர் மகிழ்ச்சியாக வைக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வியாதின்னு சொல்லிட்டு துக்கம் இருக்காது, உடனே மாற்றிடுவார். பாருங்க, பேதுரு வீட்டுக்குள்ளே கொண்டு போனோடனையும் அந்த அம்மா பாருங்கள், படுத்த படிக்கா இருக்குங்கள உடனே தொட்டார், குணமாக்கிட்டாங்க. உடனே அவங்க எழுந்து அழைச்சிட்டாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே துக்கம் இருக்குன்றீங்களா, கவலை இருக்குன்றீங்களா? இல்லை இவங்க ரொம்ப நாள் அப்படியே படுத்துருக்காங்க, அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு அப்படின்ற விஷயம் இருக்குமா? இருக்காது. உடனே மாற்றப்பட்டிருக்காங்க, அவங்க தான் சுகமாயிட்டாங்களே. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குமானால், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஒரு கூட்டம் எப்படி பாடிக்கொண்டு துதித்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு தேவனை மயம்படுத்தி கொண்டு இருந்தீங்களோ, அந்த காரியம் இன்றைக்கு இருக்குமானால் உன் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி தங்கி இருக்கும், உன் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மகிழ்ச்சிக்குரிய வீட்டாய் நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு மகிழ்ச்சிக்குரிய வீடாய் நீங்கள் என்ன பண்ண மாற்றுவது இல்லை. எப்போ பாரு முன்னு உட்காந்து, இல்லை டிவியை போடு, அதை பண்ணு இதை பண்ணு உட்காந்து பாரு, அந்த வேலை செஞ்சாங்க இந்த வேலை செஞ்சாங்க இப்படி பண்ணாங்க அப்படி புலம்பல். இந்த புலம்பல் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியை கெடுத்து போட்டுவிடும். புலம்பல் யார் பண்ணுவாங்க? இனி ஒன்றுமே வராது, இவங்க அவ்வளோதான் செத்துட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. இனி இவன் வரமாட்டான், அவ்வளோதான் என் பிள்ளை போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த வீட்டுக்குள்ளே தான் புலம்பல் வரும். நம்ம வீடு அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் போச்சுன்னா திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். நான் இழந்து போனதை மீட்டு தருகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். என் வாழ்க்கையில் எதெல்லாம் குறைப்படாம திரும்ப எனக்கு கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், என் தேவையை சந்திக்கிறவர், என்னோடு கூட அவர் இருக்கிறவர். விசுவாசி, நம்பு, அவர் உனக்கு உதவி செய்வார், அவர் உன் தேவையை சந்திப்பார். இந்த நீதிமானுடைய கூடாரத்தை குறித்து பாருங்க,
ஆசீர்வாதம் இருக்கு. அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், நீதிமொழிகள் 3:33 பாருங்கள். அங்கே நீங்கள் பார்க்கும்போது நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லார் வீட்டும் இல்லைங்க, இந்த நீதிமானுடைய வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்? எதனால? அவன் என் வேலையை செய்கிறான், என்னை புகழ்ந்து பாடுகிறான், என்னை மகிமைப்படுத்துகிறான். எப்பொழுதும் இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணுற, துதி சத்தம் ஸ்தோத்திரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை அப்பா காண்கிறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ள துதியும் இல்லை, ஸ்தோத்திரம் இல்லை, எதுவுமே இல்லாத போது என் வீட்டுக்குள்ள எப்படி வராங்க? உங்கள் வீட்டுக்குள்ள உன் வீட்டுக்குள்ள கடன் வரும், உன் வீட்டுக்குள்ள என்ன பண்ணா லோன் இருக்கும், உன் வீட்டுக்குள்ள தண்டல்கார் வந்து நிற்பான், அவனுடைய சத்தம் தான் கேட்கும். எங்கம்மா ஏம்மா கட்டலன்னுவான். ஏன் கேட்குறான்? எதுக்காக கேட்குறான்? எதனால இப்படி நடந்துக்குது? என் வீட்டுக்குள்ள என்ன இல்லாமல் போச்சு தெரியுமா? ஆசீர்வாதம் இல்லாமல் போனதுனால இவனுடைய குரல்லாம் என் வீட்டுக்குள்ளே கேட்குது. உன் வீட்டுக்குள்ளே துதி ஏற்படுத்திப்பார், இந்த சத்தமெல்லாம் அமிழ்ந்து போய்விடும். இந்த சத்தமெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் கேட்கவே கேட்காது. லோனுக்காரனா வந்து பல வருஷம் ஆச்சுங்க எங்கள் வீட்டுக்கெல்லாம். தண்டல்காரனா எங்கள் வீட்டு பக்கமே வர மாட்டாங்க. ஏன்? உன் வீட்டுக்குள்ளே துதி சத்தம் எழும்புற வீடாய் மாற வேண்டும். உன் வீட்டுக்குள்ளே தேவனை மயம்படுத்துகிற ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உள்ள ஒரு வீடாய் மாறும்போது அந்த வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு நாளும் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்த வேண்டும். அதனால இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, இந்த தேவனுக்கு ஒரு மகிமையை செலுத்துகிறார்கள், துதி செலுத்துகிறார்கள். காரணம் என்ன? அவர்களை ஆசீர்வதிக்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஏங்க, இத்தனை ஜனம் இருக்குதாங்க, இவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க. அவர் இவ்வளோ கூட்டத்தான் இருக்காங்களா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு புரியும். ஏன்னா இஸ்ரவேலை எல்லாம் கர்த்தர் ஒருவரை மாத்திரமே துதிப்பார், கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார், கர்த்தர் ஒருவரையே மகிமைப்படுத்தக்கூடியவனாக இருப்பார். அதனால தான் அவங்கள ஆசீர்வதிப்பது அவருக்கு மேலே பிரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி உங்களை அவரை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால், உங்களை கர்த்தருடைய தேவையை சந்திக்கணும்னு சொன்னால், நீங்கள் அவரை துதிக்கிற ஜனமாய் மாற வேண்டும். வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிகிட்டே இருக்காருங்க. இன்றைக்கி ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணு, இன்றைக்கி பாடல் பாடு, இன்றைக்கி நைட்லேருந்து பாருங்கள் எல்லாம் உட்காந்து பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுற பற்றியா, அந்த நேரம் திரும்ப என்ன பண்ண தெரியுமா? நைட்டு கூட முடியாது. அப்படி சொல்லாத, இப்போவே பாட ஆரம்பிச்சு, இப்போவே துதிக்க ஆரம்பிச்சு, இந்த நிமிஷமே தேவனை மயம்படுத்து. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார், கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். இன்னைக்கு அவர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, நீதிமொழிகள் பார்க்கும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்குடைய வீடோ அழியும். துன்மார்க்கன் வீட்டை அவர் அழிக்கிறார். துன்மார்க்க வீட்டில் என்ன இருக்குது? அநியாயம் இருக்கும், அக்கிரமம் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பழக்க வழக்கம் இருக்கும். உங்கள் வீட்டில் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு தவறான பழக்கத்தோட உங்கள் வீடு அழிந்து போகும். எப்படி அழியும்? உடைய தரமட்டமாயிடுமா? இல்லைங்க, முதல்ல தெரியுமா? வியாதி வந்து, அது வியாதி நிமித்தமாக நீ போயிட்டு 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 வர பார்த்தியா, பணம் செலவாயினே இருக்கும், நகைலாம் இருக்கும் பார்த்தியா, உன்னை விட்டு போயினே இருக்கும். வீட்டுக்குள்ளே எதையும் மாற்ற முடியாது, ஒரு பெயிண்ட் அடிக்க முடியாது, ஒரு வீட்டுக்காரங்களை எதுவும் மாற்ற முடியாது, எந்த பொருளை வாங்க முடியாது. எல்லாம் என்ன பண்ணுவோம்? அப்படியே நாளுக்கு நாள் அப்படியே இருந்து 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 ஒன்றெல்லாம் போகும். ஒரு 10 பொருள் வச்சுருந்தீங்க, இன்றைக்கி பார்த்தா திரும்பி பார்த்தா 4 பொருளாக தான் இருக்கும். என்னாச்சு? 6 பொருள் அழிஞ்சு போச்சு. இந்த காரியங்கள் அது அழிஞ்சு போச்சு. அந்த இடம் ஆச்சு, அது அழிஞ்சு போச்சு. நாங்கள் 10 இடம் வச்சோம், எல்லாம் விற்றுட்டோங்க. நகை உள்ள வச்சுருந்தோம், அதெல்லாம் விற்றுட்டோம். இப்படி தான் அழிஞ்சினே வருவேன். இப்படி அழிஞ்சினே வந்து கடைசியில் நீயும் படுத்த படிக்காம எப்படி திரும்ப அழியும்? துன்மார்க்குடைய வீடு. இந்த துன்மார்க்குடைய வீடு எப்படி அழிந்து போகிறதோ அதுபோல் இன்றைக்கு உன் வீட்டுகளை குறை வந்துட்டு இருக்குன்னா உடனே நீ மாற்றிக்க, நீ நீதிமானுடைய வீடாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீதிமானுடைய வீட்டில் ஒன்றா துதிக்கிற வீடுங்க, ஸ்தோத்திரம் பண்ண வீடுங்க, தேவனை மயம்படுத்துகிற வீடுங்க. அப்படி உங்களை மாற்றிக்கொண்டு இருக்கும்போது அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அங்கே கேட்கப்படும். அங்கே பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், கவனிங்க, செம்மையானவர்களோ, துன்மார்க்க வீட்டை அழிக்கிறாரு, செம்மையாக இருக்கிறவன், சரியாக நடக்கிறவன், சரியாக வாழுகிறவன், அவனை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு அவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு தேவன் பக்கமாய் திரும்ப, தேவனிடமாய் நெருங்கு.
தேவன் பலத்த காரியங்களை அவர் செய்ய வல்லவராக்க. இன்றைக்கி நிறைய நேரங்களை நான் பார்ப்பேன், அநேக கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, வேதனையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கார். பாடுகள் மத்தியில் நாங்கள் ஆண்டவர் தாங்க தேடுறோம். ஏங்க எங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை, ஆண்டவர் தாங்க தேடுறோம். ஏங்க ஆண்டவர் எப்படிங்க தேடுறீங்க? ஏசப்பா எங்கே இருக்கீங்க, ஏசப்பா எங்கே இருக்கீங்க, ஏசப்பா எங்கே இருக்கீங்க அப்படியே தேடுவியா? தேனெல்லாம் இது பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, உக்காந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணு, உக்காந்த இடத்துல துதி, உட்காந்த இடத்துல தேவனை மயம்படுத்து, உட்காந்த இடத்துல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படிதான் ஒரு மனிதன் செய்து உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்படி என்ன பண்ணுறது? நிறைய நேரத்தில் செய்வதில்லை, செய்யக்கூடியவங்களா இல்லை. இந்த செய்யாமல் போவதனால நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கார். பாடுகளை அனுபவிக்கிறதுக்காக இயேசு வந்தார். இயேசு எதுக்கு சிலுவைக்கு போனார்? உன் பாடுகளை, உன் துக்கங்களை, உனக்கு உண்டான கவலை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டாரு. நீ அடிப்படை தேவையில்லை, அவர் எல்லாம் காயப்பட்டாரு. உன் காயங்களை குணமாக்க இயேசு இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க, உன் வியாதியை போக்க இயேசு இருக்கிறார். கவனிச்சிங்களா? உன் சாபத்தை நீக்கி உன் ஆசுவாதத்தில் கொண்டு போய் இயேசு இருக்கார். அப்போ இயேசு இது எல்லாம் செஞ்சிட்டாரு. நான் இப்போ அனுபவிக்கிறேன், நான் இப்போ எதுக்கு நீ அனுபவிக்கிற? அவரை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டுனா அவர் எல்லா வேலையும் செய்வார். அவரை கொண்டு வந்துட்டா, நான் ஒன்றும் இல்லை, ஒரு வேலைக்காரன் கூட ஒரு தம்பி என்ன பண்ணாங்க, வந்துட்டான். சரி வேணா, எங்கே போகிறேன், வேணா இங்கே வேணா, சும்மா தானே இருக்க, வேடா கூட வேடாம்னு அப்படி சொல்லும்போது அந்த தம்பி என்ன பண்ண கூட வந்துட்டான். இப்போ அவன் கூட வந்துட்டான், நான் போயிட்டுருக்கேன். ஒரு இடம் போகிறோம். அவன் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியிலேருந்து இறங்கும் போது பேக்கை தூக்கி அவன் கையில் வச்சுனான். டே பேக் நான் எடுத்துனா, இல்லை நான் எடுத்துகிட்டு வரையா. பார்த்தீங்களா, அவனுக்கு தெரிஞ்சிச்சு அவன் வேலை என்னன்ட்டு. அவன் வேலை என்ன பார்த்தீங்களா, நான் சும்மா வரக்கூடாது, அவர் கூட வரேன்னா எதுனா அவனை சுமந்துன்னு வரணும். இப்போது அவனுக்கு தெரிஞ்சு நான் கூட போனால் சும்மா போகக்கூடாது, அவருடைய பேக்கை நான் தூக்கிக்கணும். அது பேக் ரொம்ப வெயிட்டு கிடையாது, ஆனால் அவன் தூக்கி வச்சுனான். அப்புறம் பாருங்கள், ஒரு இடத்துக்கு போனால் உடனே வண்டி என்ன பண்ணுவோம், லாக் பண்ணிட்டு வண்டியை சாவி எடுத்துக்குவோம், இல்லை வண்டியை திருப்பி வச்சுக்குவோம். அப்போ பாருங்கள், கூட இருக்கிறான்னு சொன்னால் எனக்குரிய வேலைகளை, பாரங்களை குறைக்கத்தக்கதாக ஒரு காரியங்களை உண்டு பண்ணுறான். இப்போது இவனே அப்படின்னு சொன்னால் ஒரு தெய்வம் என் கூட இருக்காருன்னா அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கங்களே, நீங்கள் வாங்க, பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு அவரை உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா உன் வீட்டுக்குள்ளே பாரம் இருக்குமா, உன் வீட்டுக்குள்ளே கவலை இருக்குமா? அவர் வந்துட்டு அவருடைய வேலையை செஞ்சிருவார். அவருடைய காரியங்களை பார்ப்பார். உன் பாரங்கள் எல்லாம் எங்கிட்ட பார்த்தா அவர் சுமந்துட்டு இருப்பார். உன் கவலை எல்லாம் எங்கன்னா அவர் சுமந்துட்டு இருப்பார். அவருக்கு அந்த வேலையாயிடுச்சு. அவர் பூமிக்கு அதுக்காக தான் வந்தார். இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, அப்படி நீ வந்தினா நான் உன் பாரத்தை நான் எடுத்துக்கிறேன், உன் கவலையை எடுத்துக்கிறேன், உன் கண்ணீரை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவரை உன் பக்கத்தில் அழைத்து அவரை உன் கூட வச்சுக்கின்னா உன் கூட தேவன் பெரிய காரியம் செய்வான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ஒரு காரியங்களில் தேவனை தன் பக்கமாய் அழைப்பது இல்லை, தேவனை தன்னோடு கூட வைத்துக்கொள்வது இல்லை. வைத்துக்கொள்ளதுனால தான் பிரச்சனை. இன்னைக்கு அதை மாற்றிக்க என்ன பண்ணோம், பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அந்த பிரயாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க, நீங்கள் ஆண்டவரை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய சமாதானம் வந்துடும். என் ஜனங்கள் எப்படியாப்பட்ட இருக்காங்களா, அந்த ஜனங்க நீதிமானுடைய கூடாரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அமைதியாக தங்கக்கூடிய இடங்களா. அந்த இடத்துல சத்தம், சண்டை, சச்சரவு எல்லாம் இல்லாமல் அமைதியாக இருக்குமா. அவர் ஜனங்களை அப்படி அமைதிக்குள்ளே நடத்த வேண்டும். அமைதியான இடங்களில் கூடாரத்தை போட வைக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டமாக இருக்குது, ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே தங்கவே முடியல பாஸ்டர், ஒரே பிரச்சனையாக இருக்குது பாஸ்டர். கண்ணன் ஒரு பக்கம் பிரச்சனை, பிள்ளைகள் ஒரு பிரச்சனை, இந்த பேர பிள்ளைங்க பிரச்சனை, இப்படி பிரச்சனை இருக்கா. உன் வீட்டுக்குள்ளே தெய்வத்தை கொண்டு வா. பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு நம்ம உட்காந்து ஓடி அங்கே பாட்டு பாடலாம், ஏசப்பா நம்ம மயங்கப்படுத்தலாம்னு பண்ணிப்பார். உன் வீட்டுக்குள்ளே சமாதானத்தையும் அமைதியும் தேவன் கொண்டு வர வல்லவராக. இன்றைக்கி அப்படியாப்பட்ட தேவனை தேடுங்க. நீதிமானுடைய கூடாரத்துக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கா, சந்தோஷத்தை வைத்திருக்கா, சமாதானத்தை வைத்திருக்கா. நீங்கள் அப்படி மாறுவதற்கு உங்களை அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே எந்தெந்த வீடுகள் என்ற ரட்சிப்பின் சத்தம் இல்லாமல் இருக்குதோ இந்த நாளிலே அந்த கம்பீர சத்தம் கேட்கப்பட்டும். வீட்டுக்குள்ளே சமாதானத்தை, சந்தோஷத்தை தேவன் கட்டளையிடுவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்வீராக. இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறட்டும்.
ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.